அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சிஓஏவோட யூனிட் 2ல பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அடிச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Graphical user interface. In graphical user interface, commands are available in graphical format. User can select their choice by mouse within the following actions. So வந்து மவுஸ் மூலமா என்னென்ன ஆக்ஷன்ஸாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. மவுஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே மவுஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக்னா டு செலக்ட் த ஐட்டம். ஸோ இப்படி கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஆகும். அதுதான் டபுள் கிளிக் அப்படின்னா டு ரன் ஏ அப்ளிகேஷன். ரைட் கிளிக் டு வியூ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த செலக்டட் ஐட்டம். ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி அது உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம், வேறு ஓப்பன் பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரைட் கிளிக் ட்ராக் பண்ணி ஒரு விண்டோஸை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டரே அதே ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணுறது. டு மூவ் ஐட்டம் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். திஸ் கேன் பி டன் பை த ப்ரெஸ்ஸிங் ஆஃப் த லெஃப்ட் மவுஸ் ஹோல்டிங் அண்ட் மூவ் இட் டு த டெஸ்டினேஷன் அண்ட் த ரிலீஸிங் த பட்டன். ஸோ அதுதான் ஒன்றும் இல்லை. இப்போ இதை கிளிக் பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணி எடுத்து விடுறோம்ல, அந்த ப்ராசஸ் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து கர்சர்ஸ் பாயிண்டர்ஸ். த இன்சர்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கர்சர் இஸ் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை எ பிளிங்கிங் வெர்டிக்கல் லைன். ஸோ இதை உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் கர்சர். அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கர்சர். ஸோ அதை தான் சொல்கிறாங்க பிளிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூசர் கேன் reposition the insertion point by pressing arrow keys by moving I-beam pointer. ஸோ உங்கள் மவுஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரீபொசிஷன் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணலாம், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். An icon is a small graphical representation of a program or file that when clicked will be run and opened. ஸோ ஒரு ஐகான்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐகான், ஸோ இது ஒரு ஐகான், இது ஒரு ஐகான். அதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை மைக்ரோசாஃப்ட் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை டைப் ஏ ஃபைல் ப்ரோக்ராம் அசோசியேட்டட் வித் ஐகான். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை ஏ டைப் ஆஃப் ஃபைல் ஆர் ப்ரோக்ராம் அசோசியேட்டட் வித் த ஐகான்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விண்டோஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை வந்து எந்த மாதிரியான ஃபைல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது யூஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல், இது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஃபைல், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல், நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல், இது ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து விண்டோஸ் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் எங்கே சொல்லியிருப்பாங்க. அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக, நெட்ஒர்க்காக, ரீசைக்கிள் பின், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃபார் சம் அதர் ஐகான்ஸ் பி ஆடட் பேஸ்ட் ஆன் த சாஃப்ட்வேர் விச் இஸ் ஹவ் பின் இன்ஸ்டால்டு லேட்டர். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைல் தான் இப்போ நம்ம பார்த்தோம், இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஃபைலு. ஸோ இதுதான் ரீசைக்கிள் பின். ஸோ ஒரு ஐட்டம் டிலீட் பண்ணால் இந்த ரீசைக்கிள் பில்லில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நெட்ஒர்க்கு அது மாதிரி பிசி இதெல்லாம் தான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுனால ஐகான் சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர், மை கம்ப்யூட்டர். த ரிசோர்ஸ் இன் திஸ் சிஸ்டம் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கேன் பி ஆக்சஸ் த்ரூ த மை கம்ப்யூட்டர். சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஹார்ட்வேர் இருந்தாலும் மை கம்ப்யூட்டரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மை கம்ப்யூட்டர் விண்டோஸ் டிஸ்பிளே இந்த டிரைவர் ஐகான்ஸ், ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ், ரிமூவல் ஸ்டோரேஜ், டிரைவர் எக்ஸட்ரா. இதுதான் மை கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதும் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து மை கம்ப்யூட்டர். இது மூலயமா வந்து தான் போய் ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த மை கம்ப்யூட்டர் மூலயமா தான் பண்ணுறோம். அதுதான் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண ஐகான் எக்ஸட்ரா பை யூஸிங் த டிரைவர் ஐகான்ஸ் கேன் யூஸ்லி காப்பி அண்ட் மூவ் டெலீட் த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் திஸ் டிரைவ்ஸ். ஸோ இது உள்ளே போய்ட்டு வந்து ஒரு ஃபோல்டரை காப்பி பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறோம், இல்லை மூவ் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ்லாம் வந்து அந்த மை கம்ப்யூட்டரில் நடக்குது. ஆல் தட் யூசர்ஸ் கேன் சேஞ்ச் ஆர் வியூ த செட்டிங்ஸ் ஆஃப் த வேரியஸ் காம்போனன்ட் எதர் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் யூஸிங் த கண்ட்ரோல் பேனல். ஸோ ஒரு கண்ட்ரோல் பேனல்ன்றது இந்த சாஃப்ட்வேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா, அதுதான் கண்ட்ரோல் பேனல். நம்ம என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் வந்து அது கண்ட்ரோல் பேனலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா அந்த ரிமூவ் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் பண்ண சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பேனலில் தான் போய்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது மை டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வந்துடும். மை கம்ப்யூட்டர் இஸ் ஏ ஃபோல்டர் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபோல்டர் தான் விண்டோஸ் அடுது அப்படின்றாங்க.
graphical other files. Most of the application programs such as Microsoft Word, Excel, WordPad or Paint automatically save the files in the My Document. So default நம்ம வந்து unless the user specific the place to the store. So first வந்து ஒரு ஃபைலை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் சேவ் ஆகும். இந்த பாருங்க திஸ் பிசி டாக்குமெண்ட்ஸ். ஸோ டிஃபால்ட்டான ஸ்டோரேஜ் பிளேசஸ் தான் வந்து இந்த டாக்குமெண்ட்டு. அதை தான் அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளே செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுற வரைக்கும் அது டிஃபால்ட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸில் தான் சேவ் ஆகும். நம்ம யூஸருக்கு தேவையான மாதிரி எந்தெந்த ஸ்டோரேஜ் பிளேஸில் வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன, சிம்பிளாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அனதர் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ். இதில் நோட்பேடு, வேர்ட்பேடு, எக்ஸல் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க். மை நெட்வொர்க் பிளேசஸ் ஆர் நெட்வொர்க் இஸ் an icon found in the desktop or in the my computer that allows user to access or view the system which are connected to the network of a user system. நெட்வொர்க்னா ஸோ நம்ம நெட் கனெக்ட் பண்ணுறோம்ல அதுதான் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். அந்த நெட்வொர்க்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எது மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம் நெட்வொர்க் மூலமாக அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஐக்கானு. அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, நெட்வொர்க்குன்னு இருப்பார், அதுதான் அந்த நெட்வொர்க் ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம நெட்வொர்க்கிங்கில் லேண்ட் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது இது வந்து கனெக்ட் ஆகும். அப்போ வந்து எந்தெந்த மாதிரியான சிஸ்டம், எத்தனை ஒரு சிஸ்டம், 2 சிஸ்டம், 5 சிஸ்டம்னாலும் நெட்வொர்க்கிங்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த நெட்வொர்க்கிங். ரீசைக்கிள் பின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து whenever the user delete the files in the computers, it does not physically delete immediately from the disk. So all the deleted files are temporarily stored in the recycle bin. User can retrieve and delete it from the recycle bin later if needed. If any file is deleted in the recycle bin, the deleted file cannot be got back. So இதில் ரீசைக்கிள் பின் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டைரெக்டாக டெலீட் ஆகிடாது. அது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸுக்கு பேர் தான் வந்து இந்த ரீசைக்கிள் பின். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ரீசைக்கிள் பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்குது. இப்போ எதுவும் நம்ம டெலீட் பண்ணலை. இப்போ எதுனா ஒன்று டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அது போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசைக்கிள் பின்னில் உட்காந்துக்கும். யூஸருக்கு வந்து டக்குன்னு சரி இது நமக்கு இப்போ தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் போய் அந்த டெலிட் பண்ண ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர்னு இருக்கும். நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து அந்த ஃபைலை டெலிட் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லொக்கேஷனில் உட்காந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் சொல்கிறாங்க, எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியா தான் வந்து இந்த ரீசைக்கிள் பின். சப்போஸ் ரீசைக்கிள் பின்லையும் நீங்கள் போய் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலை திருப்பி எடுக்க முடியாது, அதுதான் விஷயம். ஸோ அடுத்தது குயிக் லான்ச் டூல்பார். குயிக் லான்ச் டூல்பார் இஸ் ஏ செக்ஷன் ஆர் taskbar near the start menu. Whenever user can launch shortcut to the programs, the quick launch toolbar always stays visible even when user can has windows open for easy access to the user shortcuts. So நமக்கு வந்து தேவையானது வந்து ஈஸியாக வந்து ஷார்ட்கட் இந்த குயிக் லான்ச் டூல்பார் மூலமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் உள்ளே போய் தான் எடுக்கணும் இல்லை, ஈஸியாக எடுக்கிறதுக்கு பார்த்தா குயிக் லான்ச், குயிக் ஆக்சஸ்னு இருக்குது பாருங்கள். இப்போ திஸ் பிசி கிளிக் பண்ணிட்டு குயிக் ஆக்சஸ் போனீங்கன்னா இங்கே எங்கள் டெஸ்க்டாப்பாக டவுன்லோட்ஸ் போகிறீங்களா, டாக்குமெண்ட்ஸ் போகிறீங்களா, பிக்சர்ஸ் போகிறீங்களா, இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த குயிக் லான்ச் டூல்பார் யூஸ் ஆகுது. சிஸ்டம் செக்ஷன் ஆஃப் டாஸ்க்பார் நியர் த கிளாக் தட் கண்டைன்ஸ் ஸ்மால் ஐக்கன்ஸ் ஃபார் ஈஸி ஆக்சஸ் டு த system functions like printer, volume control, network, etc. User can access and get the details by single or double click or right click on the icons. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக டக்குன்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் வந்து இங்கே ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், ஸ்பீக்கரோட வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமு. இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆன்டிவைரஸ், டிஃபால்ட் ஆன்டிவைரஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு தேவையானதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி ஒரு கிளிக்கு அல்லது டபுள் கிளிக்கு அல்லது ரைட் கிளிக், சிலதெல்லாம் ரைட் கிளிக் கொடுத்தா தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும் சிஸ்டம் ட்ரே. அடுத்தது ஸ்டார்ட் மெனு இஸ் ஃபவுண்ட் ஆஃப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த டாஸ்க் பார். ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் தான் டாஸ்க் பார். ஸோ அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டார்ட் மெனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்கும், விண்டோஸ் ஐக்கான் இங்கே இருக்கும். ஸோ இது மூலயமா வந்து நம்ம
ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ட் மெனுவில் போய் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் லைக் ஃபோல்டர்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் மெனுவில் போய் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னென்னலாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இந்த ஷோ ஆகும். ஸோ இது மூலயமா வந்து ஈஸியாக நம்ம ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ஸ்டார்ட் மெனுவோட பர்பஸ், வேறு எதுவும் இல்லை. சிம்பிள் டாஸ்க் பார் இட் அப்பியர்ஸ் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட். The icons are tabs on the taskbar represent the program are currently open. ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் தான் வந்து நம்ம டாஸ்க் பார்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்னென்னலாம் வந்து ஷார்ட்கட்ஸில் எடுத்து வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம் டாஸ்க் பாரில் டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இல்லைனா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண உள்ளே போய் தான் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை பண்ணுறது இங்கே எடுத்து வந்து ஷார்ட்கட்டில் வச்சுருந்தா ஸ்கை பண்ணுறது இங்கே ஷார்ட்கட்டில் வந்துடும். ஸோ நம்ம டேரெக்டாக அந்த டாஸ்க் பாரில் கிளிக் பண்ணோடனே அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் மெனுவில் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸை வந்து நம்ம ஈஸியாக அந்த ஃபைல்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த டாஸ்க் பாரில் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். Windows is a list of file managers which contains an hierarchy in windows and folders and files or another window. ஸோ இதில் வந்து விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோ எக்ஸ்ப்ளோரர்னா ஒரு சீரியல் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது. ஐ மீன்ஸ் ஒரு ஃபோல்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைலோ ஃபோல்டரோ அதுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர்லேயே பார்த்துருப்போம். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த ஹைராரிக்கி சீரியல் எப்படி வருது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் வந்து இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். அதை வந்து 2 மெத்தடில் யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணலான்றாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுவோம், இதான் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை ரைட் பண்ணி கிளிக் பண்ணுறது மூலமா வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் வந்து அதில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். த கண்ட்ரோல் பேனல் இஸ் a selected section of your Microsoft Windows that enables a user to change the various computer hardware and software features like for the mouse, display, sound, network, font and keyboard. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் பேனல் தான் இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா தான் வந்து கண்ட்ரோல் பேனல். இந்த கீபோர்ட், ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் இருக்கும். அது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனு பக்கத்தில் சர்ச்னு இருக்கும். அதில் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ இதுதான் கண்ட்ரோல் பேனலோட ஓவர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண ப்ரோக்ராம்ஸை பார்க்கணும்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸோட கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் டிவைஸ் மேனேஜர், அப்புறம் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல அதனுடைய கண்ட்ரோல்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பேனல் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பக்கதாரி பயலுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.